தேசியம் வளர்றதுக்கு அண்ணாமலை பவர்ஃபுல் ஃபேக்டராக வரணும். அவர் கடுமையாக உழைக்கிறாரு. எடப்பாடியை நாசுக்காக அடிக்கிறாரு. அவர் எடப்பாடியை அடிக்கக்கூடிய ஊமக்குத்துக்கெல்லாம் அளவே கிடையாது. இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள எத்தனையோ எதிர்ப்புகளையும் மீறி பாஜக அரசியலுக்குள்ள ஒரு தலைவராக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக திறமையாக நிற்கிறாரு. அது பலரும் அந்த மற்ற தலைவர்கள் எல் முருகனாலும் சரி, அவர் 20 மேலேன்னு சொல்லும்போது எல் முருகன் 9 சீட்டுன்னு சொல்லுவார். இப்படி கூட்டணி வேணும்னு இவருங்க வானதி, தமிழிசை, நயனா நாயந்தெல்லாம் போன்ற சூழ்நிலையில் தனிச்சு பாஜகவுக்கு பலத்தை காட்டுறதுக்கு அண்ணாமலை நிற்கிறாரு. மோடிக்கு வேல்யூ அடிஷனாக நிற்கிறாரு. நகர்ப்புற உள்ளாட்சியில் 5% ஓட்டு எடுத்து எடப்பாடி 1.5% போயிடுவார், வீணா போயிடுவார்னு வச்சும்போது எடப்பாடிக்கு ஒரு ஷாக்கு கொடுத்தவர் அண்ணாமலை. பட் அவர் இன்னும் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகலை. கட்சி அதை சொல்லலை. நான் தரவுகள் இல்லாமல் பேச மாட்டேன். எனக்கு தரவு இல்லாமல் யாரையும் அடிச்சுவிட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை.